அண்மைச் செய்தி. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பை ஏற்று பாமக தலைவர் அன்புமணி உயர்நீதிமன்றத்துக்கு வருகை புரிய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பை ஏற்று பாமக தலைவர் அன்புமணி உயர்நீதிமன்றத்துக்கு வருகை புரிந்திருக்கிறார். அன்புமணியையும் ராமதாஸையும் தனியாக சந்தித்து பேச வேண்டும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் அவரது அழைப்பை ஏற்று ராமதாஸ் வருகை புரிந்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்களை பகிரலாம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விடுத்திருந்த அழைப்பினை ராமதாஸ் அன்புமணி தரப்பில் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் ராமதாஸ் தரப்பில் கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய உடல்நிலை காரணத்தால் உடனடியாக இன்று நீதிபதியை சந்திக்க முடியவில்லை என்று. இந்த சந்திப்பு என்பது வழக்கமான அந்த நீதிமன்ற நடைமுறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சந்திப்பாக நட்பார்ந்த முறையிலே ஒரு வழக்கு சம்பந்தமாக அந்த நீதிபதி தன்னிடம் வரக்கூடிய அந்த வழக்கின் அடிப்படையிலே இருவரையும் சமாதானப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் மூத்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகிய இருவரும் இன்று தன்னை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பினை விடுத்திருந்தார். அந்த அழைப்பை அன்புமணி ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் இரண்டு தரப்பும் தொடர்ந்து அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையிலாக ஏற்பட்டு வரக்கூடிய இந்த அதிகார மோதல் காரணமாக இருவரில் யார் பாமகவின் தலைவர் பொறுப்பில் இருக்கின்றார்கள் என்பது குழப்பமாக இருந்து வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து பாமகவிலே பொதுக்குழு கூட்டமும் தனித்தனியாக நடத்தப்படுகின்றது. அதற்கான அறிவிப்பினை வெளியிட்டு இருக்கின்றார்கள். அன்புமணி நாளைய தினம் மாமல்லபுரத்திலே பொதுக்குழுவை நடத்த இருக்கின்றார். இந்த நிலையை தான் அந்த பொதுக்குழுவை ஏற்கக்கூடாது என்று சட்டப்பூர்வமான வழியிலே அந்த பொதுக்குழுவிற்கு தடை கேட்டு மருத்துவர் ராமதாஸ் தரப்பிலே இந்த முயற்சிகள் சட்ட வழியாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே நேரம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நலன் கருதி இருவரும் தன்னை சந்திக்க வேண்டும், ஒரு சமரசமான தீர்வை எட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே வேண்டுகோள் விடுத்திருந்தார். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்கு அவருடைய அறையில் சென்று, அதாவது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய அறையில் சென்று அவரை சந்திப்பதற்காக பாமக தலைவர் அன்புமணி வருகை தந்திருக்கின்றார். இந்த சந்திப்பு ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அன்புமணியை பொறுத்தவரை பாமகவினுடைய தலைவர் பொறுப்பிற்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அவர் அந்த தலைவர் பொறுப்பிலே தீவிரமாக தேர்தல் களத்தில் செயல்பட்டு வருகின்றார். அதே நேரம் ராமதாஸை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து கூறி வருவதை கொண்டு 96,000க்கும் கூடுதலான கிராமங்களுக்கு சென்று அதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கியவர். கடந்த 1990கள் தொடங்கி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த செயல்பாடுகள் அனைத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். இந்த நிலையில்தான் தனக்கு அதிகாரம் இல்லாத வகையிலே அன்புமணி சில கருத்துக்களை சொல்லி வருவதை தாம் ரசிக்கவில்லை, ஏற்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அன்புமணிக்கு எதிராக வாராந்திர செய்தியாளர் சந்திப்பை நடத்தி ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து கருத்துக்களை கூறி வருகின்றார். அன்புமணிக்கு தலைமை பொறுப்பு இல்லை, நிர்வாகிகளை அனுசரித்து செல்ல மாட்டேன் என்கின்றார். அவரிடம் மட்டுமே அதிகாரங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் என்பதாக தொடர்ந்து அவர் மீது ராமதாஸ் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வரக்கூடிய நிலையில்தான் இதற்கு ஒரு சமரச தீர்வை யார் ஏற்படுத்துவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பாமகவின் தொண்டர்களுக்கிடையே இருந்து வந்தது. கடந்த ஒரு 6 மாதங்களாக புதுச்சேரியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டம் தொடங்கி தொடர்ச்சியாக இரண்டு தரப்புக்கும் இடையே மாறி மாறி விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதும் விவாதங்கள் எழுவதுமாக இருந்து வருகின்றது. இந்த சூழ்நிலையெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பல மூத்த நிர்வாகிகள், டி.கே. மணி உள்ளிட்டவர்கள் எல்லாம் சமரசம் ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆனால் அந்த முயற்சிகள் பலனளிக்காத நிலையில்தான் பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளும் அன்புமணியிடம் தொடர்ந்து பேசினார்கள். ராமதாஸை சமரசம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டு வருகின்றார்கள். எந்த முயற்சியும் பலனளிக்காத நிலையில் தற்பொழுது நீதியரசரே நேரடியாக இருவரும் தனிப்பட்ட முறையில் தன்னை சந்தித்து ஒரு சமரச தீர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அதன்படி நீதிமன்ற அலுவல்கள் முடிந்த பிறகு 5:30 மணி அளவில் இந்த சந்திப்பை மேற்கொள்ளுமாறு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் அந்த அழைப்பை விடுத்திருந்தார். அதை ஏற்றுக்கொண்டு அன்புமணி அவரை சந்திப்பதற்காக சென்றிருக்கின்றார். அதே நேரம் ராமதாஸ் தரப்பிலே கடிதம் கொடுத்திருக்கின்றார்கள். உடல்நல காரணங்களால் அவர் வருகை தர முடியவில்லை தைலாபுரம் தோட்டத்திலிருந்து. என்றாலும் அவர் என்ன எதிர்பார்க்கின்றார், கட்சியில் என்ன மாதிரியான அதிகாரத்தை தனக்கு வேண்டும் என்று அவர் எதிர்நோக்கி இருக்கின்றார், அன்புமணி எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ராமதாஸ் நினைக்கின்றார் என்பதையெல்லாம் தன்னுடைய கைபட கடிதமாக எழுதி அவர் வழங்கியிருக்கின்றார். அந்த கடிதத்தை தைலாபுரம் தோட்டத்திலிருந்து வருகை தந்து நீதிபதியிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். எனவே அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்களை சொல்லி அன்புமணியினுடைய கருத்துக்களை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கேட்டறிவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
அன்புமணியை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகின்றார். தேர்தல் கூட்டணி வேட்பாளர்களை தேர்வு செய்வது உட்பட அனைத்து பொறுப்புகளும் தனக்கு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புவதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரம் ராமதாஸை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது முழுக்க முழுக்க தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டதாக பாமகவில் இருக்க வேண்டும். அதன் பிறகு அன்புமணி தலைவராக இருந்து செயல்படட்டும், அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்புமணி தலைவராக இருக்கக்கூடாது, செயல் தலைவராக மட்டும்தான் இருக்க வேண்டும். அதாவது தன்னுடைய கட்டுப்பாட்டிலே அன்புமணி இருக்க வேண்டும் என்ற கருத்தை ராமதாஸ் தொடர்ந்து கூறி வருகின்றார். எனவே இரண்டு தரப்பும் தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து சிறிதளவு கூட இறங்கி விடாத நிலையில் பாமகவினுடைய தொண்டர்களும் கடுமையான மனக்குழப்பத்தில் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில், குறிப்பாக விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் கூட ஒரு சில பாமக தொண்டர்கள் இதன் காரணமாக மாற்று கட்சிகளுக்கு செல்வதாக சொல்லப்படுகின்றது. எனவே கட்சியினுடைய நலன் கருதி இருவரும் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று மூத்த நிர்வாகிகள் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில்தான் மூத்த நீதியரசர் இந்த அழைப்பினை விடுத்திருக்கின்றார். அதன்படி நீதிமன்ற அலுவல்களுக்கு அப்பாற்பட்டு நீதிபதியினுடைய தனித்த அறையிலே இந்த சந்திப்பு நிகழ்கின்றது. நீதியரசர் கூறும் பொழுது கூட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இருவரும் வந்து சந்தியுங்கள், உங்களுடைய ஆதரவாளர்கள் யாரையும் அழைத்து வரக்கூடாது, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரையும் கூட அழைத்து வரக்கூடாது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதன்படி அன்புமணி, ராமதாஸ் ஆகிய இருவர் மட்டும் அமர்ந்து தனக்கு முன்னால் தங்களுடைய பிரச்சனையை பேசி தீர்க்க வேண்டும் என்று அவர் விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் அன்புமணி அந்த விருப்பத்தை முழுவதுமாக ஏற்றுக் கொண்டிருக்கின்றார். தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸ் உடல்நிலை காரணங்களால் உடனடியாக வர முடியவில்லை எனவும், அதே நேரம் தன்னுடைய நோக்கம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன என்பதை கடிதம் மூலமாகவும் வழங்கியிருக்கின்றார். கட்சியை பொறுத்தவரை பொதுக்குழு கூட்டம் அன்புமணியால் கூட்டப்படுகின்றது. நாளைய தினம் இந்த பொதுக்குழு நடைபெற இருக்கின்றது. இதற்கு அப்பாற்பட்டு ராமதாசும் தனிப்பட்ட முறையிலே பொதுக்குழுவை கூட்டுவதாக ஒரு அறிவிப்பினை வெளியிட்டு இருக்கின்றார். எனவே பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் யார் வசம் இருக்கின்றது என்பதே ஒரு கேள்வியாக எழுந்திருக்கின்றது. நாளை நடைபெறக்கூடிய அன்புமணி தலைமையிலான பொதுக்குழுவிலே கட்சியில் அவருக்கு முழுமையான அதிகாரம் அளித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அதன்படி தலைவராக அவர் தொடர்கின்றார் என்பதை சட்டப்பூர்வமான முறையிலே தேர்தல் ஆணையத்துக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விதமாக தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கையை எடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவராக அன்புமணியே இருக்கின்றார் என்று குறிப்பிடப்பட்ட தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி, வேட்பாளர் தேர்வு உட்பட அனைத்தையும் அன்புமணி தான் மேற்கொள்ள முடியும், அதற்கான அதிகாரம் அவருக்கே உண்டு என்று குறிப்பிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் மாமல்லபுரத்திலே நாளை அன்புமணி தலைமையில் பொதுக்குழு கூடுவதை தடுக்கக்கூடிய விதமாக ராமதாஸ் தரப்பிலே சட்டப்பூர்வமான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் உயர்நீதிமன்றத்திலே முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி இந்த பொதுக்குழுவை ஏற்கக்கூடாது, பாமகவினுடைய தலைவராக ராமதாஸ் தான் இருக்கின்றார், பாமகவின் தலைவர் என்று தன்னை அவர் அறிவித்துக் கொண்ட பிறகு அன்புமணி தலைவராக தொடரக்கூடாது, அன்புமணி செயல் தலைவராகத்தான் பாமகவில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிட்டு அந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். மேலும் ஒரு சில மூத்த நிர்வாகிகளும் ராமதாஸுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலேயே இருப்பதன் காரணமாக இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கேட்டு அவர்களும் அந்த மனுவில் தங்களுடைய கருத்தையும் கூறியிருந்தார்கள். எனவே இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறுமா, பாமகவினுடைய விதிகள் என்ன சொல்லுகின்றன, விதி 13 மற்றும் 16 ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ன என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அதன்படி ராமதாஸ் தரப்பிலே குறிப்பிடும் பொழுது நிறுவனருடைய ஒப்புதல் இருக்க வேண்டும், பொதுக்குழுவை கூட்டுவதற்கு நிறுவனர் பொதுக்குழுவிற்கு அழைக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட விதிகள் தங்கள் வசம் இருப்பதாக குறிப்பிட்டு, எனவே அவருடைய அதாவது ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம் செல்லாது என்று கூறி வருகின்றார்கள். அதே நேரம் அன்புமணி தரப்பிலே பொதுக்குழுவை கூட்டுவதற்கான முழு அதிகாரம் படைத்தவர் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி தான் என்று குறிப்பிட்டு நிறுவனர் அழைக்கப்பட வேண்டும் என்றுதான் கட்சி விதிகளில் இருக்கின்றதே தவிர நிறுவனருடைய ஒப்புதல் அடிப்படையில் தான் பொதுக்குழு கூட வேண்டும் என்றோ, நிறுவனர் சொல்லக்கூடிய தீர்மானங்கள் தான் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றோ எந்த தீர்மானமும் இல்லை. அழைக்கப்பட வேண்டும் என்று இருக்கின்றது. அதற்கேற்ப நாங்கள் அழைப்பு கொடுத்து விட்டோம். பங்கேற்பதும் பங்கேற்காததும் அவருடைய விருப்பம், மருத்துவர் ராமதாசினுடைய விருப்பம். நாங்கள் விதிகளின்படிதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். பொதுக்குழு மூலமாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை தன்னிச்சையாக நிறுவனர் என்ற முறையிலே நீக்கிவிடுவதற்கான அதிகாரம் எந்த விதியில் ராமதாஸுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்று அன்புமணி தரப்பில் எதிர்கேள்வி எழுப்பி வருகின்றார்கள். இந்த நிலையில் தான் அன்புமணி நாளை கூட்டக்கூடிய பொதுக்குழு கூட்டம் என்பது சட்டப்பூர்வமாக அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை மேலும் அதிகப்படுத்தக்கூடும். அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்று சொல்லப்படுகின்றன. எனவே அந்த பொதுக்குழுவை தடுப்பதற்காக ராமதாஸ் தரப்பிலே ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருந்தது. முக்கியமான ஒரு சட்டப்பூர்வ முயற்சியாக இந்த நீதிமன்றத்தை அவர்கள் நாடியிருந்தார்கள். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கை விசாரிப்பதற்கான ஒரு சூழல் உருவான நிலையில் தான்
இந்த அழைப்பினை அவர் விடுத்திருந்தார். வழக்கமாக நீதியரசர்களை பொறுத்தவரை இது போன்று உட்கட்சி விவகாரங்களில் தலையிடுவது கிடையாது. என்றாலும் இதில் அதற்கு அப்பாற்பட்டு பாமக எதிர்கால நலன் கருதி இந்த முடிவு எடுத்திருப்பதாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.